விஜயகாந்த் சார் வந்து கூட இருந்து பார்க்குற அந்த பாக்கியம் உங்களுக்கு இருந்திருக்கு. நடிகராகவும் சரி, அரசியல்வாதியாகவும் சரி. எங்களுக்கு தெரியும், நாங்கள் எவ்வளோ கேள்விப்பட்டிருக்கோம். பட் இருந்தாலும் கூட இருந்து பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சார்? இல்லை, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது ஒரு தெய்வ பிரவின்னு தான் சொல்லணும். இனிமேல் சினிமாவிலும் சரி, அரசியலும் சரி, வாழ்க்கையிலும் சரி அந்த மாதிரி ஒரு மனிதரை பார்க்க முடியாது. ஏன்னா நான் வந்துட்டு கிட்டத்தட்ட மன்றத்திலேருந்தே இருக்கிறேன். ஒரு 32 வருஷமாக நான் மன்றத்தில் இருக்கிறேன். ரொம்ப க்ளோஸாக பழகினது வந்து பார்த்திங்கன்னா 2005 தான் நான் அவர் கூட க்ளோஸாக பழகினேன். அவர் நம்ம கட்சி ஆரம்பித்ததுக்கப்புறம் அதில் இணைஞ்சு அவர் கூட வந்து ட்ராவல் பண்ணேன். அதுக்கப்புறம் அவர் நடிக்கக்கூடிய அத்தனை படங்கள்லையுமே எனக்கு வந்து ரெஃபர் பண்ணார். இல்லை, பொதுவாகவே வந்து ஒரு நடிகர் வந்து அடுத்த நடிகருக்கு வந்து ரெஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சினிமாவை பொறுத்த வரைக்கும் அந்த காலத்தில் பண்ணாங்க. எம்ஜிஆர் சார் பண்ணார், சிவாஜி சார் பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து நிறைய பெரிய ஹீரோஸ்லாம் வந்து அடுத்தவங்களுக்கு வந்து சான்சஸ் சொல்ல மாட்டாங்க, வாய்ப்புகள் சொல்ல மாட்டாங்க. பட் அதில் விதிவிலக்கு வந்து கேப்டன். ஏன்னா நான் திரு விக்ரமன் சார் படம் மரியாதை, நான் அதுக்கு முன்னாடி விக்ரமன் சார் படங்கள்லாம் வந்துட்டு வாய்ப்பு கேட்டு போயிருக்கிறேன். ஒரு படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது கிடையாது. பட் மரியாதையில் வந்து அவங்க ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ஃபோன் வந்துச்சு. நான் அப்போ கேட்கனருக்கு அவங்க ஆஃபீஸ் போயிருந்தேன். 4 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தார் டைரக்டர். நான் ஒரு 3:30 போயிட்டேன். அப்புறம் 4 மணிக்கு கூப்பிட்டு விட்டாங்க. நான் போனேன். இதை திரு விக்ரமன் சார் அவர்களே சொன்னார், இந்த மாதிரி கேப்டன் வந்து உங்களுக்கு வந்து இதில் வந்து வாய்ப்பு கொடுக்க ரெஃபர் பண்ணியிருக்காரு, வாய்ப்பு கொடுக்க சொன்னார். ஒரு 2 சீன் 3 சீன் தான் வரும், பட் நல்ல சீன். ஏன்னா கேப்டன் கஷ்டப்படுவார், அவருக்கு நான் பணம் கொடுப்பேன். ஸோ டிராக்டர் லோன் ஏதோ வாங்குறதுக்கு ஏதோ சம்திங் அந்த சீன், ஆமாம் அந்த சீனுக்கு வந்து நான் வந்து பணம் கொடுப்பேன். ஸோ இது வந்து அவர் விக்ரமன் சார் சொன்னார், இந்த மாதிரி கேப்டன் வந்து உங்களை ரெஃபர் பண்ணார், பட் உங்களை மட்டும் அவர் ரெஃபர் பண்ணல, ஸ்ரீமன் நடிகரையும் ரியாஸ்கான் நடிகரையும் அவர் ரெஃபர் பண்ணார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ வந்து அந்த மனசு வந்து வரணும் பாருங்க. அது எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் வந்து அந்த குவாலிட்டி இப்போ இருக்கிறவங்களுக்கு இருக்கா இல்லையோ தெரியாது. எனக்கு எம்ஜிஆர் சிவாஜி சார் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ஆஃப்டர் தட் யாரும் பண்ண மாதிரி எனக்கு வந்து தகவல் வரல, நம்ம வந்து கேள்விப்பட்டதும் இல்லை. பட் இதில் அவர் கிரேட்டு. ஸோ அதே மாதிரி அவரை தேடி ஒருத்தர் வந்தாங்கன்னா உதவின்னு கேட்டு வந்தால் செஞ்சிருவார் கேப்டனை பொறுத்த வரைக்கும். பட் செஞ்ச உதவியை சொல்லி காட்ட மாட்டார், எங்கேயுமே யாருக்குமே சொல்லி காட்ட மாட்டார். அவரை நம்பி நம்ம போய் ஒரு உதவின்னு கேட்டால் நிச்சயமாக வந்து அவர் எவ்வளோ பெரிய ஆளானாலும் எவ்வளோ பெரிய இதாக இருந்தாலும் பேசி அந்த உதவியை செஞ்சு கொடுத்துருவார். ஏன்னா இன்ஃபேக்ட் நம்ம கமல் சாரே வந்து அந்த பிக் பாஸில் அந்த கேப்டன் அந்த டிசம்பர் 28 மறைஞ்சு அடுத்த வாரம் அந்த பிக் பாஸ் வரும்போது கமல் சாரே வந்து அதை சொல்கிறாரு, எங்ககிட்ட உதவி கேட்டு வந்தால் கூட நாங்கள் வந்து கேப்டன்ட்ட அனுப்பிடுவோம், நாங்கள் கேர் ஆஃப் கேப்டன் தான் போட்டுக்குவோம். ஏன்னா அப்போ நாங்கள் என்ன உடனே அவர்கிட்ட அனுப்பிடுவோம், எங்ககிட்ட தேடி ஹெல்ப்பு கேட்டால் அவர்கிட்ட அனுப்பிடுவோம், அவர் அந்த உதவியை செஞ்சு முடிச்சுட்டு சாருக்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி கமல் சாரே வந்து சொல்லியிருக்காரு. பட் ரஜினி சாரும் நம்ம நிறையா அதில் பேட்டிகள்லாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா கோவப்படுவார், அந்த கோவத்துக்கு பின்னாடி நியாயம் இருக்கும். பட் அதே மாதிரி உதவிகள் நிறைய செய்வார். இன்றைக்கி வந்து நம்ம பார்த்தோம்னா அந்த குவாலிட்டிலாம் வந்து நிறைய பேருக்கு கிடையாது. அதே மாதிரி சின்னவங்கலேருந்து பெரியவங்கலேருந்து மரியாதை கொடுக்கறது, சாப்பாடு போட்டு அழகு பார்க்கறது, அதெல்லாம் வந்துட்டு அவரே பரிமாறுவாருன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கிரேட்டுங்க.